சரியான சந்தர்ப்பம் கிடைக்கிற வரைக்கும் உணர்ச்சி வசப்படாம இரு. சரி சரி, நான் உன் கூட போறேன். யாருக்குமே தெரியாம என் பின்தொடர்ந்து வா. என்ன எதுக்காக தேவைன்னு சொன்னீங்க? சொல்றேன். யார் நீ? பணத்துக்காக எதையும் செய்யறவன். பேர் கோபு. கோபு? கோபு, உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன். என் எதிரிய ஒழிக்கணும். ஏன் சிரிக்கிற? இத்தனை பேர் இருக்கும் போது என்ன வச்சுதான் உன் எதிரியை கொள்ளணுமா? போலீஸ் எங்களை தேடிட்டு இருக்கு, அதனாலதான் சொல்றேன். ஓ அப்படியா? யாரா? என் உயிர் நண்பன் ஜானியை கொன்னு பழுதித்துட்டு இப்ப என்ன கொல்ல வந்துட்டு இருக்கான். பேரு பாபு. மற்றது விவரமா சொல்றேன், வா போலாம். யார் பாபு? நான் கோபு. ஏன் போய் சொல்றீங்க? அப்பா அம்மாவை கொண்டவனை பழி வாங்க போறேன்னு சொல்லாம கொள்ளாம என்ன விட்டுட்டு வந்துட்டீங்களே, இப்ப எதுக்காக என்ன தெரியாத மாதிரி பேசுறீங்க? எங்க ராமு? யார் அந்த ராமு? இவரோட நாய்ங்க, அதுக்கு என்ன நல்லா தெரியும். நாயாவது பேயாவது நான் உன்னை பார்த்ததே கிடையாது. யார் நீ? இந்த பொண்ணு சொல்றதை வச்சு நீங்க எல்லாரையும் மேல சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. சந்தேகம் தெளிஞ்ச பிறகு திருப்பி கொடுத்தா போதும். அப்படியே செய்யறேன் பாபு. கோபு. கோபு. பாபு நீங்களும் ஒரே மாதிரி இருக்கீங்க, அதான் குழம்பிட்டேன். நான் வரேங்க. அவளை எடுத்துட்டோம்டா. நான் நினைச்ச நீங்க சொல்லிட்டீங்க. நீ பலையாள் தான் பாபு. ஓ கோபு கோபு. பேசிட்டு வாங்க. எதுக்கு இவ்வளவு நாய்கள் பாக்குறியா? அந்த பாபு நாயோட வந்தான்னா கடிச்சு கொதறதுக்கு தான். பரவாயில்ல, நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருக்கீங்க. எதிரி எறும்பா இருந்தாலும் எச்சரிக்கையா தானே இருக்கணும். ஏன்னா ஒரு எறும்புக்கு யானையை வெட்டுற சக்தியே இருக்கு இல்லையா? நீங்க ரொம்ப புத்திசாலி. இல்லைன்னா போலீஸுக்கு சிக்காம இவ்வளவு பெரிய கூட்டத்தை வச்சுக்கிட்டு காலம் தள்ள முடியுமா பாபு? கோபு. ஓ கோபு. எப்போ எதிரியோட சிந்தனையிலே இருக்கிறேன்னா அதனால அந்த பேரே ஞாபகத்துக்கு வருது. வா போலாம். பாபு. கோபு. ஓ கோபு, உட்கார். குடிப்பழக்கம் இல்ல. ரொம்ப நல்ல பழக்கம். இந்த பழத்தையாவது சாப்பிடு. கோபு, அந்த பாபு என்ன பழிவாங்க அலைகிற காரணம் உனக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது? சொல்றேன் கேள். சொல்லுங்க. மருதமலை அடிவாரத்துல தனியா ஒரு வீடு. அங்கேதான் குடியிருந்தான் எங்களை மோசம் பண்ண கந்தசாமி. தேடி கண்டுபிடிச்சு நாங்க அங்க போனப்போ மகன் நடத்த போற 60ஆம் கல்யாணத்தை பத்தி அப்பனும் ஆத்தாளும் கொஞ்சம் நஞ்ச கற்பனை இல்ல. கேட்டுக்கிட்டு இருக்கியா? ரொம்ப கவனமா. அதானே, எங்களை பார்த்ததும் கந்தசாமி கதி கலங்கிட்டான். அவன் பொண்டாட்டி கவலை பிடிச்சா. அந்த வயசுலயும் அவ எப்படி இருந்தா தெரியுமா? உன் வயசுல ஒரு பிள்ளைக்கு தாயின்னு சத்தியம் பண்ணி சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. கைய வச்சா காரியம் கெட்டுடுமேன்னு விட்டுட்டேன். கவனிக்கிறியா? ரொம்ப முக்கியமான கட்டமாச்சே. கொள்ளையடிச்ச பொருளை கேட்டு பார்த்தோம், கொடுக்க முடியாதுன்னுட்டான். கீழே தள்ளி இடுப்புக்கும் கீழே விட்டான் ஒரு உத ஜானி. இந்த அனல்ல விழுந்த புழு துடிக்குமே, அப்படி துடிச்சா அவன். நானும் அவளை அணுவா சித்திரவதை பண்ணேன். அலறி துடிச்சா இதே கத்தியால. இந்த சம்பவத்தை கேட்டதும் உனக்கு என்ன தோணுது? அப்போ நான் உங்க கூட இல்லையேன்னு தோணுது. இருந்திருந்தா
2 பேரையும் விதவிதமா சித்திரவதை பண்ணி வேடிக்கை பார்த்திருப்ப. எந்த 2 பேரை சொல்ற? இறந்த அந்த 2 பேரை தான். அதானே பார்த்தேன். கோபு, உன்னை நான் நம்புறேன். முதல்ல நம்பல, இப்ப எப்படி நம்புறீங்க? ஓ, அதுவா? அந்த பொண்ணு உன்னை பாபுன்னு கூப்பிட்டதும் பழிவாங்க வந்தவன் வேஷம் போடுறியோன்னு சந்தேகப்பட்டேன். அந்த கந்தசாமியையும் அவன் மனைவியையும் நாங்க செஞ்ச கொடுமைய அமைதியா உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதை பார்த்ததும் சந்தேகம் தீர்ந்து போச்சு. பெத்தவங்க சித்திரவதை செய்யப்பட்டதை எந்த புள்ளையும் பொறுமையா உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டான். கோழையா இருந்தா அழுவான், வீரனா இருந்தா போராடுவான். நீ எதுவுமே இல்லாம கல்லு மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருந்த. அதை வச்சே முடிவு பண்ணிட்டேன், நீ பாபு இல்ல கோபுதான். ரொம்ப நன்றி. முதல்ல ஓய்வு எடுத்துக்க, அப்புறம் வேலை. ஓகே, பாய். அம்மா, அம்மா. என்ன இதெல்லாம்? உன் செய்கை எனக்கு பிடிக்கல. காரணம்? நான் அவளை விரும்புறேன். கொண்டு வர சொன்னதே எனக்காகத்தான். உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கேளு. எனக்கு பணம் தேவையில்லை, வேண்டியது அவதான். என் எதிரி சாகனுங்கிற காரணத்துக்காக இன்பத்தையே விட்டுக் கொடுக்கிறேன். காரியத்தை முடி. அதுக்கும் அவ தேவை. எப்படி? என்னை பார்த்ததும் பாபுன்னு கூப்பிட்டா நான் பாபு மாதிரி இருக்கிறேன்னு வேற சொன்னா. ஆமா ஆமா, அதை பயன்படுத்தி நான் பாபு மாதிரியே நடிச்சு அவ எங்க இருக்கிறாங்க விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா வேலை ரொம்ப சுலபம். கோபு, நல்ல யோசனை தான். அப்படியே செய். எஸ் பாஸ். உள்ள என்ன நடக்குதுன்னு கவனிக்கலாம் வாங்க. அதனால்தான் கோபுன்னு சொன்னேன். அப்படியா? பாபு 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 எங்கே, கோபு 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 எங்கே, கோபு எங்கே, கோபு எங்கே, பாபு ஆனால் கட்டிக்கொள்ளு, கோபு ஆனால் எட்டிச் செல்லு. பாசமுள்ள பாபு நானே, வேஷத்தாலே கோபு ஆனேன், கோபு ஆனேன், கோபு ஆனேன். ஆசை தீர கட்டிக்கொள்வேன், அட்டை போல ஒட்டிக் கொள்வேன். பாபு 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 எங்கே, கோபு 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 எங்கே, கோபு எங்கே, கோபு எங்கே, பாபு ஆனால் கட்டிக்கொள்ளு, கோபு ஆனால் எட்டிச் செல்லு. பாசமுள்ள பாபு நானே, வேஷத்தாலே கோபு ஆனேன், கோபு ஆனேன், கோபு ஆனேன். ஆசை தீர கட்டிக்கொள்வேன், அட்டை போல ஒட்டிக் கொள்வேன். ஆவணி மாதம் தாவணி போட்டு ஆத்தங்கரையில் சிரிச்சே, நாம் பார்க்கையில் கண்ணே பறிச்சே.
ஐப்பசிக்குள்ளே எப்படியோ என் மனசே கல்வி குடிச்சே ஐப்பசிக்குள்ளே